Hello students, welcome you all to the video lecture on chapter number 4 data handling exercise 4.1 problem number 3. Question பாத்தீங்கன்னா நம்ம வந்து pie chart draw பண்ணோம். Okay. The table shows the colors preferred by a group of people. ஒரு set of people வந்து different colors prefer பண்றாங்க. So எத்தனை number of people என்னென்ன colors prefer பண்றாங்க அப்படின்னு இங்க ஒரு chart கொடுத்திருக்காங்க. Right. So blue color வந்து 18 people, green வந்து 9, red வந்து 6, yellow வந்து 3, டோட்டலா 36 people சர்வே பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம பை சார்ட்டை டிரா பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபிராக்ஷனும் சென்ட்ரல் ஆங்கிளும் அப்டெயின் பண்ணணும். ஸோ ஃபிராக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? த நம்பர் ஆஃப் பீப்புள் டிவைடட் பை டோட்டல் பீப்புள் எடுத்துக்கணும். ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன 18. ஓகே, ஸோ 18 அவுட் ஆஃப் எத்தனை பேர் 36. ஸோ 18 people 36 peopleல 18 peopleக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும். ஸோ அந்த ஃபிராக்ஷன் இங்க எழுதுறோம். அதே மாதிரி கிரீனுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன 9 அவுட் ஆஃப் 36. ஸோ அப்போ 9 by 36 9 people அவுட் ஆஃப் 36 மெம்பர்ஸ்க்கு வந்து கிரீன் கலர் பிடிக்கும். அதே மாதிரி ரெட் பாத்தீங்கன்னா 6 அவுட் ஆஃப் 36, எல்லோ வந்து 3 அவுட் ஆஃப் 36. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா நம்ம பை சார்ட்ல ஒரு சர்க்கிளை டிரா பண்றதுனால ஓவரால் சர்க்கிள் வந்து 360 டிகிரி இருக்கும். அந்த 360 டிகிரியில எத்தனை டிகிரி இந்த பர்டிகுலர் கலர் ஆக்குபை பண்ண போகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுனால ஒவ்வொரு ஃபிராக்ஷன் டேர்மையும் நம்ம 360 டிகிரியால மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ அப்போ 18 by 36 into 360 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். 9 by 36 into 360 டிகிரி, again 6 by 36 into 360 டிகிரி, 3 by 36 into 360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 36 இங்க 360 டிகிரி இருக்கு. ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 36. ஓகே, இங்க 36 ஒன்ஸ் ஆர் 36, இங்க 36 ஒன்ஸ் ஆர் 36, கூட ஒரு 0 இருக்கிறதுனால 10 டிகிரி ஆயிரும். ஸோ அப்போ 360 டிவைடட் பை 36 வந்து 10 டிகிரி. அப்போ ஒவ்வொரு டேர்ம்லயும் நான் இந்த டேர்மை டிவைட் பண்ணா 360 டிகிரியை 36 டிவைட் பண்ணா எனக்கு 10 டிகிரி வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் ஒரு 10 டிகிரி, இதையும் ஒரு 10 டிகிரியா மாறிடும், இங்க ஒரு 10 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 18 into 10 டிகிரி எவ்வளோ 180 டிகிரி. ஓகே, 9 into 10 டிகிரி 90 டிகிரி. டினாமினேட்டர்ல எந்த டேர்மும் இல்லை, அதாவது 1 தான் இருக்கு, அதனால விட்டுறலாம். 6 into 10 எவ்வளோ 60 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் 3 into 10 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா ப்ளூ என்னென்ன கலர்ஸ் இருக்கு? ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ. ஸோ ப்ளூ கலரோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, கிரீனோட சென்ட்ரல் ஆங்கிள் 90 டிகிரி, ரெடோட சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி, எல்லோவோட சென்ட்ரல் ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம பை சார்ட்டை ஈஸியா டிரா பண்ணிடலாம். சென்ட்ரல் ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பை சார்ட்டை டிரா பண்ண போறோம். இப்போ நம்ம பை சார்ட்டை டிரா பண்ண போறோம். பை சார்ட்டை டிரா பண்றதுக்கு முதல்ல ஒரு ப்ராப்பரா சர்க்கிளை டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு மிட் பாயிண்ட்டை ப்ராப்பரா வச்சுட்டு, ஓகே, ஒரு மிட் பாயிண்ட்டை ப்ராப்பரா வச்சுட்டு ஒரு சர்க்கிளை டிரா பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் சர்க்கிளை டிரா பண்ணி முடிச்சதும் நம்ம பை சார்ட்டை டிரா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மிட் பாயிண்ட் எங்க நீங்க வந்து வச்சிங்களோ அங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அது சர்க்கிளை டிரா பண்ணி முடிச்சதும் ப்ரொட்ராக்டரை எங்க மிட் பாயிண்ட் வச்சிங்களோ அங்க கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, வச்சதும் இப்போ என்னோட 0 டிகிரி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து 0 டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிருந்து ஒரு பேஸ் லைன் நம்ம ஜாயின் பண்ணணும் ஸ்கேலில். ஓகே, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்களோட ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷினில் ப்ளூ கலர் வந்து 180 டிகிரி இருக்குது. அப்போது 180 டிகிரியை நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 180 டிகிரியை மெஷர் பண்ணும்போது இங்கிருந்து அப்படியே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 0லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எண்டு வேல்யூ தான் 180. ஓகே, 180ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்போது
இந்த 0லேருந்து 180 தான் நான் ஸ்கேலில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் இந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகே, வித்தின் த சர்க்கிள் 2 பக்கமும் சர்க்கிளில் டச் பண்ணணும், மிட் பாயிண்ட்டை டச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 180 டிகிரி முடியுது. அப்போது இங்கேருந்து இங்கே 180 டிகிரி ட்ரா பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இங்கே தானே 180 டிகிரி முடிச்சுங்க, இங்கேருந்து 90 டிகிரியை மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பேப்பரை கொஞ்சம் திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட ப்ரொட்ராக்டரை கரெக்டாக இப்போ இங்கே தான் முடியுது. ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் தான் நம்மளுக்கு பேஸ் லைன். அப்போது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வைங்க. ஓகே, வச்சுட்டு இந்த பேஸ் லைன் இப்போ இதுதான் எனக்கு 0 டிகிரி. இங்கேருந்து நான் வந்து 90 டிகிரியை மெஷர் பண்ணோம். 90 டிகிரி மெஷர் பண்ணால் எனக்கு இங்கே வருது. ஓகே, ரைட் ஆங்கிளில் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு மீட்டிங் பாயிண்ட். ஆல்ரெடி இங்கே லைன் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 90 டிகிரியும் 0 மிட் பாயிண்ட்டையும் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். ஓகே, எனக்கு அடுத்த ஒரு 90 டிகிரி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட என்னோட வேல்யூ முடிஞ்சிச்சு, 90 டிகிரி முடிஞ்சிருது. ஓகே, இங்கிருந்து தான் நான் இப்போ 60 டிகிரியை மெஷர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 60 டிகிரி மெஷர் பண்ணுறதுக்கு அகெயின் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஒரு டாட் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் மீட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக வச்சிங்கன்னா இங்கே தான் 0 டிகிரி, இங்கேருந்து 60 டிகிரியை மெஷர் பண்ணுறேன். ஓகே, ஸோ 60 டிகிரி மெஷர் பண்ணி ஒரு லைன் போடணும். ஓகே, ஸோ 160 டிகிரி மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி அப் டு சர்க்கிள், மிட் பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் வரைக்கும் ஒரு லைன் போடுங்க. ஓகே, இப்போது இதுதான் என்னோட 60 டிகிரி. ஓகே, கொஷினில் மீதி என்ன இருக்குது, 30 டிகிரி. இப்போது இங்கேருந்து நான் கரெக்டாக மெஷர் பண்ணேன்னா ப்ரொட்ராக்டரில் கண்டிப்பாக எனக்கு இங்கே என்ன இருக்கும், 30 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் 60 டிகிரியை நான் முடித்தேன். ரைட், ஸோ இப்போ அங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 30 டிகிரி கரெக்டாக இருக்குது மெஷரிங் ஆங்கிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத எழுதிருங்க. ஸோ 180 டிகிரி அப்படின்றது ப்ளூ கலர். ஓகே, ஸோ இப்போ இங்கே ப்ளூ, 90 டிகிரி அப்படின்றது க்ரீன், நெக்ஸ்ட்டு 60 டிகிரி அப்படின்றது ரெட். ஓகே, நெக்ஸ்ட்டு 30 டிகிரி அப்படின்றது எல்லோ. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆங்கிள் சென்ட்ரல் ஆங்கிள் வைஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த அவுட்டர் சைடில் இருக்க ஆங்கிள், மெஷரிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் உங்களோட ரஃப் ஒர்க்குக்காக எப்படி நம்ம மெஷர் பண்ணுன்றது. ரைட், ஸோ இந்த ஃபுல் பை சார்ட்டை ப்ராப்பராக ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, மெஷரிங் ஆங்கிள் 180 டிகிரி, 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி, கரஸ்பாண்டிங்காக என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத ப்ராப்பராக எழுதி முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.